சரி, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே இருக்க திங்ஸ் வச்சு எப்படி டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக் எதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனியன் சிப்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனியன் எடுத்துக்கோங்க. 3 ஆனியனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வரும். ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது மாதிரி பார்த்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 3 ஆனியன் எடுத்து அது தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் வரணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஒட்டி இருந்தது அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் வச்சு நல்லா உதிரி இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உதிரி வந்துடும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளவர், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூனு, கொரியாண்டர் 1 ஸ்பூனு, சில்லி 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, லெமன் வந்து கன்ஃபார்ம் ஊற்றணும். லெமன் வந்து வீட்டில் இல்லாதனால வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிட்டேன் போல். அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மேலே லைட்டாக தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ரைஸ் ஃப்ளவர் தூவி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஸோ கரெக்ட் பதத்தில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு சூப்பராக எடுத்துட்டேன். நல்லாவே இருந்தது டேஸ்ட்டாக. லைட்டாக உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ பார்த்து போட்டுக்கோங்க மட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.